இது ஒரு பழைய புக்கில் உள்ள, அதாவது 2006க்கு முன்னாடி இருந்த ஓல்டு புக்கில் உள்ள ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். அறிவே ஆற்றல். அருளப்பன் என்பவர் நமச்சிவாயபுரத்தில் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 50 செம்மறி ஆடுகள் தான் சொத்து. அவற்றை ஓட்டி சென்று மேய்த்து வருவதுதான் அவரின் அன்றாட பணி. அருளப்பரின் செம்மறி ஆட்டு மந்தையில் ஒரு கிடாவும் இருந்தது. அக்கிடா நன்கு வளர்ந்து 3 முறுக்குடைய 2 கொம்புகளை கொண்டிருந்தது. வலிமையான உடல் தோற்றம் கொண்டதாக விளங்கியது. வழக்கம் போல் அருளப்பன் ஆடுகளை மேய்ப்பதற்காக ஆற்றங்கரைக்கு அவற்றை ஓட்டி சென்றார். மந்தையிலிருந்த கிடாவானது ஆற்றங்கரை புதருக்குள் நுழைந்து மேய்ந்தது. அங்கு பசும்புல் வளமாக வளர்ந்திருந்தது. அதனால் கிடாவானது நின்ற இடத்தை விட்டு பெயராமல் திரும்பி திரும்பி மேய்ந்தது. அங்கு படர்ந்திருந்த சீந்தில் கொடியும் ஊனாங்கொடியும் கிடாவின் கொம்புகள் மீதும் உடல் மீதும் பின்னிக் கொண்டன. மேய்ச்சலின் ஆர்வத்தில் இருந்த கிடா கொடிகள் பின்னிக் கொண்டதை அறிந்திடவில்லை. மாலை நேரமானதும் தன் மந்தை ஆடுகளை அருளப்பன் கிடைக்கு ஓட்டிச் சென்றான். மேய்ச்சல் முடிந்து மந்தை ஆடுகள் போவதைக் கண்ட கிடா தானும் அவற்றுடன் செல்ல புறப்பட்டது. ஆனால் கொடிகளால் சிக்குண்டு விட்டதை அப்போதுதான் அறிந்தது. தன் வலிமையை கொண்டு கொடிகளை அறுத்திட முயன்றது. கொடிகள் பலமாக இருந்தபடியால் கிடாவோ மிகவும் முயன்றது. பல கொடிகள் அறுபட்டன. இருப்பினும் கொடிகள் முற்றும் அறுபடுவதற்குள் கிடா ஓய்ந்து களைத்து விட்டது. அசைவற்று பெருமூச்சுடன் நின்று கொண்டிருந்தது. கதிரவன் மறைகின்ற நேரம். அக்கிடா இருந்த இடத்திற்கு 2 குள்ளநரிகள் தங்குவதற்கு வந்தன. உடல் களைத்து நின்ற கிடா குள்ளநரிகளை கண்டது. குள்ளநரிகள் தாங்கள் தங்குமிடத்தில் கிடா தனித்து நிற்பதை பார்த்தன. கிடாவின் மனதில் அச்சம் மேலிட்டது. இருப்பினும் துணிவை விடவில்லை. குள்ளநரிகளுக்கு மனத்துக்குள் மகிழ்ச்சி ஏற்பட்டது. இருப்பினும் அவை ஐயம் கொண்டன. கிடாவிடம் நெருங்காமல் கரையின் மீது உட்கார்ந்தன. கரையின் மீது அமர்ந்து கொண்டிருந்த குள்ள நரிகளுள் ஒன்று கிடாவிடம் ஒரு கேள்வி கேட்டது. மாலை பொழுதில் இருள் சூழும் இந்நேரத்தில் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்றது. அதற்கு கிடா தன் நம்பிக்கையை விட்டு விடாமல் பதில் சொன்னது. எங்கள் ஊரில் முனியப்ப சாமிக்கு பொங்கலிட்டு ஊரணி நடத்த இருக்கின்றார்கள். அதற்கு சந்திக்கு சந்தி கிடா வெட்டுவது வழக்கம். இப்பொங்கலுக்கும் அவ்வாறே சந்தி கிடா வெட்ட ஊர்த்தலைவர் கிடைக்காரர்களை அழைத்து கிடைக்கு 2 கிடா கொடுக்குமாறு கட்டளையிட்டு விட்டார். கிடைக்காரர்கள் தங்களின் பொருளிழப்பை கருத்தில் கொண்டு தலைவருக்கு ஒரு கருத்தை தெரிவித்தனர். அறிவில்லா செம்மறி இனத்தை பலி கொடுப்பதை விட அறிவுள்ள குள்ளநரிகளை பலியிடலாமே என்று கூறியிருக்கிறார்கள். குள்ளநரிகளுக்கு எங்கே செல்வது, எப்படி பிடிப்பது என்று தலைவர் கேட்டிருக்கிறார். அப்பொறுப்பினை கிடைக்காரர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எங்கள் கிடைக்கணக்கிற்கு 2 குள்ளநரிகள் என்று கூறிவிட்டார்கள். நான் தான் எங்கள் கிடை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டேன். அதற்காகத்தான் நரிகள் தங்குமிடம் இது என்று அறிந்து இங்கு வந்து கட்டுக்கொடிகளை அறுத்து கொண்டிருக்கிறேன். நல்ல வேளையாக எனக்கு வீண் அலைச்சலின்றி நீங்களே வந்துவிட்டீர்கள் என்று கூறி ஒரு முனைப்பு காட்டியது. அந்த முனைப்பில் முன்பு அறுபடா கொடிகளும் அறுபட்டு விட்டன. கரையில் அமர்ந்திருந்த குள்ளநரிகள் அஞ்சி ஓட்டமெடுத்தன. ஓடி மறைந்தன. ஆட்டுக்கிடாவும் புதரை விட்டு வெளியே வந்து விரைந்து ஓடி மந்தையுடன் சேர்ந்து கொண்டது. அறிவே ஆற்றல். ரொம்பவே அழகான கதையாக இருந்துச்சு. ஸோ நம்ம எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த சிக்கல்லேருந்து ஈஸியாக நம்மளால் தப்பிக்க முடியும். இல்லைனா உயிரிழப்பு மட்டும், பொருள் இழப்பு மட்டும் இல்லைங்க, உயிரிழப்பு கூட ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த நிலைமையில் கூட நம்ம நம்மளுடைய அறிவை முழுசாக நம்பி நம்மளுடைய அறிவில் நம்ம நிற்கணும். ஸோ சூழ்ச்சியை சூழ்ச்சியால் வெல்ல வேண்டும். பிறரை எளிதாக நம்பக்கூடாது. தனியே சென்றால் தொல்லை வரும். சூழ்ச்சியை சூழ்ச்சியால் வெல்ல வேண்டும் அப்படிங்கிறத இந்த கதையோட கருத்தாக நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்யூ.